அன்பான நேயர்களே, கேஜி டெம்பிள் டைரிஸ் நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சக்தி வாய்ந்த விரதத்தை பற்றி, இது பெண்களுக்கே உரியதான வழிபாடு. இதில் குறிப்பாக கணவர்கள் தீர்க்க ஆயுளாக இருக்கணும், நமக்கு இழந்த பணங்களை மீட்டு தரணும், கல்யாணமாகாத கன்னிப்பெண்கள் நல்ல கணவன்மார்கள் அமைவதற்காகவும் செய்யக்கூடிய இந்த பூஜையானது. இதனுடைய வரலாறு அப்படின்னு சொல்ல போனால், சத்யவான் சாவித்ரி, இந்த சத்யவான் சாவித்ரி அவருடைய கணவர் பதிவிரதையானவர், கணவனுடைய உயிர் போகும் நேரம் தெரிந்து கணவனுக்காக யமனோன் வாசல் வரை யமலோகம் வரை போராடி, கணவனை மட்டும் இல்லாமல் புத்தி சாதுரியத்தினாலும் மனோதைரியத்தினாலும் மாமனார் மாமியார் இழந்த வீடு வாசல் அரண்மனைகள் நாடுகள், அடுத்ததாக தன் கணவனையும் மீட்டு குழந்தை பாக்கியமும் பெற்று திரும்புகிறாள், கணவனுடன் திரும்புகிறாள்ங்கிறதா அந்த கதை. கணவருக்கு நீண்ட ஆயுள் வேணும் அப்படிங்கிறவங்க, இந்த தீர்க்க சுமங்கலியாக இருக்கணுங்கிறவங்க இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். இது எப்போ வருது அப்படின்னா, சங்கமம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாசி மாதம் முடியக்கூடியது. அதே மாதிரி பங்குனி ஆரம்பம், பங்குனி தொடக்கம் 14/3/2026 6:30 8:50 வரைக்கும் இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும். இந்த சங்கமம் எப்போ வருது அப்படின்னா, மாத சங்கமம் எப்போ வருது அப்படின்னா நைட்டில் மிட் நைட்டில் வரும். அப்போ நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக முன்னக்கூடியே பண்ணணும். அது முடிஞ்சு பண்ணுறது அவ்வளோ ஸ்லாக்கியம் இல்லை. அதனால் 6:30 8:50 நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா, அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி இது கொஞ்சம் பஞ்சாங்கம் வரும், டைம்களும் மாறும். நீங்கள் அதை பார்த்துக்கணும். என்னென்னா, காலையில் எழுந்துக்கணும், மஞ்சள் நீரில் லேசாக மஞ்சளை தேய்ச்சி மஞ்சள் நீரில் குளிக்கணும், மஞ்சள் தேய்ச்சி குளிக்கலாம். பூஜை அறையை சுத்தம் செய்யுங்க, அம்மன் படத்திற்கு பூஜை படுங்க. மாலை சங்கம நேரம்னு சொல்லக்கூடிய நம்ம மிட்-நைட் தான், ஆனால் 6:30லேருந்து நீங்கள் என்ன செய்யணும், காரடை, அதுக்கு முன்னாடி காரடைன்னு சொல்கிறது எளிமையான ஒரு இதுதான். அந்த கானகத்தில் வசிக்கிறாங்க, எல்லாத்தையும் இழந்து வசிக்கிறாங்க. அப்போ என்னென்ன கிடைக்கிறதோ அதைத்தான் அவங்க நெய்வேத்தியம் பண்ணி பண்ணுறாங்க, படையல் பண்ணுறாங்க. அதனால் அரிசி, கார அரிசின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சாதாரண உங்களுக்கு அந்த அரிசி மாவு, வெப்பம் பண்ணுற கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டை, வெள்ளை கொழுக்கட்டையை வச்சுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் சரடை பூஜை ரூமில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சள் சரடு அப்படிங்கிறது கையிலையும் கட்டிக்கலாம், கழுத்துலையும் கட்டிக்கலாம். கல்யாணம் ஆகாதவங்க கையில் கட்டிப்பாங்க, கல்யாணம் ஆனவங்க கழுத்தில் கட்டிப்பாங்க, கல்யாணம் ஆகாதவங்க கையில் கட்டிப்பாங்க. அந்த மாதிரி கயிறு கடைகளில் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் பருத்தி நூல் வாங்கி நீங்கள் மஞ்சள் தடவி நீங்கள் வச்சுக்கலாம். ஆமாம், இது மாங்கல்ய பலத்தை பாதுகாக்குங்கிறாங்க. இப்போ சரடு கட்டும்போது நம்ம அந்த ஒரு மந்திரம் இருக்குது, தமிழ் மந்திரம் தான், எளிமையான மந்திரம் தான். உண்டேன் காரடை. இதில் ரொம்ப முக்கியம் உருகாத வெண்ணெய். உண்டேன் காரடை, உருகாத வெண்ணெய், ஒரு காலம் என் கணவன் பிரியாது இருக்க வேண்டும் அப்படிங்கிற விரதம். அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம பிரார்த்தனை செய்யணும். அதனுடைய காரடை உங்கள் வழக்க பிரகாரம் இந்த அடை எப்படி பண்ணணும் இதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த குடும்ப இது பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, குடும்ப ஒற்றுமை உண்டாகும், பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யம் உண்டாகும், குடும்ப ஒற்றுமை உண்டாகும், கணவருக்கு ஆரோக்கியம் பெருகும், திருமண வாழ்க்கை நிலைத்தன்மை அடையும், மங்கள பாக்கியம் மங்கள பலம் அதிகரிக்கும். இது பக்தியோடு செய்யும்போது நல்லா இருக்கும். அப்போது காரடையான் நோன்பு என்பது வெறும் சடங்கு இல்லை, அது கணவன் மனைவி உறவின் புனிதத்தை காக்கும் ஒரு ஆன்மீக உறுதி எடுக்கிற மாதிரி. இது 2026
மார்ச் மாதம் என்ன சொல்கிறது, மார்ச் மாதம் மார்ச் 30ஆம் தேதி வச்சுக்கோங்க. அங்கே 1ஆம் தேதி பிறக்க போகுது. இந்த மிட் நைட்டில் நம்ம சங்கமம் ஆகுது. அதுக்கு சங்கமம் பண்ண முடியாதுங்கிறதுக்காக 14/3/2026 6:30லேருந்து 8:50க்குள்ளே நீங்கள் சரடு கட்டிக்கலாம். இது கடைகளில் இருக்கும். இல்லை சுற்று வட்டார பகுதிகளில் கும்மணஞ்சாவடி, மாங்காடு, இந்த இது பக்கத்து சுற்று வட்டார பகுதியில் இருக்கவங்க நம்ம கோயிலில் வந்து நான் பெருமாளுக்கு சாத்தியிருப்பேன், பெருமாள் தாயாருக்கெல்லாம் சாத்தியிருப்பேன். அந்த சரடை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதனால தீர்க்கமாயு தீர்க்காயுஸ்பவா தீர்க்கஸ்மங்கலி பவா அதிசீக்கிரமேவ கல்யாண மகாதோல அதிசீக்கிரமே சுபமுகூர்த்த பாக பிராப்திரஸ்து ஆயுஷ்மான் பவதி மங்களானி பவத்து.